வெறும் மனிதர்களால் மட்டுமல்ல, ஜின்களால், மலக்குகளால், உயிரினங்களால், பறவை பட்சிகளால் அத்தனையும் புகழுகிற ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் முஹம்மதை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மத் என்று பெயரை தேர்வு செய்கிறான். அப்துல் முத்தலிப் வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறும் ஒரு பெயர் தான் இருந்ததா? சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், பெருமானாருக்கு மொத்த பெயர்கள் 1000. 1000 பத்தி விவரிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா தனியா அதுக்குன்னு 4-5 ரமலான் தேவை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருமானாரினுடைய பெயர்கள் 500. ரவுலாவுக்கு சென்றால் தெரியும், பாபு சலாம் வழியாக பெருமானாருக்கு சலாம் சொல்லலாம் என்று நுழைந்தால் வலது பக்கமாக பெருமானாரினுடைய பெயர்கள் மதீனா நகரத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே 100 பெயர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இருந்த போதிலும் பெருமானார் சொன்னார்கள், இன்னலி இந்தல்லாஹி அஷரத்து அஸ்மா, என்னை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைத்தது 10 பெயர்கள் என்கிறார்கள். இத்தனை பெயர்களிலும் இறைவனுக்கு பிடித்தமான பெயர், என்னை சொல்லி அழைத்த பெயர் 10. பெருமானார் அதையும் சொல்லுகிறார்கள், முஹம்மத், அஹ்மத், அல் மாஹி. மாஹி என்று சொன்னால் அல்லதி யம்ஹுல் குஃப்ர, குஃப்ரை அழிப்பவர். லப்பருக்கு பேர் தான் மாஹி. குஃப்ரை அழிப்பவர் அல்லாஹ் வைத்த பெயர். அல் ஹாஷிர், நாளை மறுமை நாளையிலே முதலில் எழுப்பப்படுபவர். அல் ஆக்கிப், நபிமார்களை முடித்து வைப்பவர். பெருமானாரோடு நபித்துவம் முடிந்து போனது, நபிமார்களை முடித்து வைப்பவர். ரசூலுர் ரஹ்மா, ரஹ்மத்தான ரசூல். ரசூலு தௌபா, இவர் கரம் ஏந்தி விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ரசூலு தௌபா பெருமானாருக்கு வைக்கப்பட்ட பெயர். ரசூலுல் மலாஹிம், எப்படி போர் நடத்துவது, போர் முறைகளை அறிமுகப்படுத்திய அற்புத தூதர், அல்லாஹ் பெயர் வைக்கிறான். அல் முவக்கிஃப், நபிமார்களின் இறுதி என்று அல்லாஹ் பெயர் வைக்கிறான். குசும், அல் காமில், பரிபூரணமானவர், எல்லா சக்திகளிலும் பரிபூரணமான ஒரு அற்புத மனிதர் இவர்தான் என்று பூமான் நபிகள் கோமானுக்கு அல்லாஹ் வைத்த பெயர்கள் 10.